Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ஆத்துல மாவு இல்ல, தீர்ந்து போயிடுச்சு, இட்லி மாவு, தோசை மாவு எந்த மாவும் இல்ல. என்னடாப்பா பண்றது? திருப்பி உப்புமான்னா எல்லாருமே அந்த உப்புமா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்னவால இருந்து பெரியவா வரைக்குமே அந்த உப்புமான்னா கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கு எல்லாருக்குமே. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, திருப்பி கோதுமை தோசை வாக்கணும், இல்லாட்டி வேறு ஏதாவதுன்னா பண்ணுறதுனாலே ஒரு பெரிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி சொல்லி கொடுக்குற ரெசிப்பியை இன்ஸ்டண்ட்டாக பண்ணிவிடுங்க. பிரமாதமாக இருக்கும். அது வந்து என்னென்ன பொருட்கள் இப்போ போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா, முதல்ல ஒரு 3 கப்பு, இந்த குட்டி கப்பில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணுங்கிறவா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பெரிய கப்பு எடுத்துக்கலாம். பாருங்க, ரவை, இது வந்து வெள்ளை ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து நான் இந்த கப்பால் 3 கப்பு போட்டிருக்கேன். இந்த கப்பால் தான் மற்ற சாமான் எல்லாமே அளக்கணும். இப்போ 3 கப்பு ரவை, அதே மாதிரி அரை கப்பு, பாருங்க, அரை கப்பு கடலை மாவு, 3 கப்பு ரவை, அரை கப்பு கடலை மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு தான், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து அரிசி மாவு. வெள்ளை ரவை 1 கப்பு, கடலை மாவு அரை கப்பு, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன், 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மி ஆச்சா. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் நான் நறுக்கி வச்சுருக்கேன் எங்காத்து காரத்துக்கு. உங்கள் சௌரிய பிரகாரம் உங்காத்துக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்க, இது வந்து உருளைக்கிழங்கு, பச்சையான உருளைக்கிழங்கு தான், வேக வச்ச உருளைக்கிழங்கு கிடையாது, பச்சை உருளைக்கிழங்கு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், நல்லா தோல் சீவி அலம்பிட்டு நல்லா காய் துருவலில் இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இது வந்து 1 கப்பு, இதே கப்பில் தான் 1 கப்பு. அதே மாதிரி 1 கப்பு கடைஞ்ச மோர், திக்கு மோர், இது 1 கப் போட்டோமா. அப்புறம் பொடுசா நறுக்கின தேங்காய், பல்லாக நறுக்கின தேங்காய், இதுவும் 1 கப்பு. இதாச்சா. பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை மேலே இருக்குது, கொத்தமல்லி தழை அடியில் இருக்குது, இதுவும் 1 கப்பு. எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, பாருங்க, இது எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறமா இதில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் இப்படி மேலாக விட்டுறணும். விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை முதல்ல ஒரு விஸ்க் வச்சு அழகாக எல்லாத்தையும் இப்படி கலந்துக்கலாம். முதல்ல கலந்துக்கலாம். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அத்தனையும் அழகாக இதே கப்பில், எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் கூட்டி குறைச்சி கூட போட வேண்டாம், இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது எல்லாத்தையும் அழகாக கலந்துண்டாச்சு. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இது ரவை சேர்றதுனால ரவை அடை நம்ம பண்ணுவோம் தானே, கல்லில் வச்சு தட்டுவோமே ரவை அடை, அதுக்கு வந்து நம்ம கடலமாலாம் போட மாட்டோம், வெறும் அரிசிமா ரவை தான் போடுவோம். ஆனியன் அது இது எல்லாத்தையும் போடுவோம். இதுக்கு தேவைப்பட்டவா நீங்கள் ஆனியன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடுறதுனால நான் ஆனியன் போடலை. நீங்கள் வந்து அவளுக்கு தேவைன்னா பொடியை நறுக்கின ஆனியன் கூட நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி எதுக்கு வேண்டாமே, நம்ம தேங்காய் வந்து போட்டிருக்கோமே, பல்லாக கீச்சிருக்கோமேங்கிறதுனால நான் வந்து ஆனியன் சேர்த்திக்கல. தேவைன்னா போட்டால் இன்னும் ஜோராக தான் இருக்கும், டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஈனோவோ சோடா உப்போ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, எதுவுமே சேர்க்கலை. இப்போது எல்லாத்தையும் நம்ம பாருங்க
இந்த பதத்துக்கு இப்போ நல்லா ஒரு நிமிஷம் அப்படி நல்லா விட்டு நல்லா இந்த விஸ்கால் அழகாக இப்படி வந்து ஒன்று சேர நல்லா கலந்துக்கோங்க. கையில் கலக்கிறத விட விஸ்கில் கலந்தேலாம் நல்லா ஈஸி நிமிஷமாக கலந்து விடலாம். இதுக்கு தண்ணி எவ்வளோ மாமி ஊற்றுறதுன்னு கேட்டேன்னா நம்ம பார்த்து தான் ஊற்றிக்கணும். இது வந்து அளவு வந்து நம்ம கண் அளவு தான். அதாவது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரவையை பொறுத்த அளவு உங்களுக்கு நல்லா ஊறும் இல்லையா, அதனால் நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம கலக்கியாச்சு. இப்போது இது என்ன பண்ணுறோம், ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா அப்படியே மூடி வச்சு ஊற வச்சுடலாம். அதுக்கப்புறமா இது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தோசை கல், நான்ஸ்டிக் தவா தான் இது. நீங்கள் வந்து இரும்பு வாழையில் கூட, இரும்பு இது கல்லில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது முதல்ல நல்லா இப்படி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நெய்யை ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம இந்த பாருங்க 1/4 மணி நேரம் நல்லா ஊறி எடுத்து இந்த பதத்துக்கு இருக்கணும், அடமாவு பதத்துக்கு இருக்கணும். இதை இப்போ நம்ம இதில் ஊற்றிடுவோம். இது ரொம்ப நல்லா இருக்கும், மினி அடை மாதிரி இருக்கும். ஹோட்டலில் உங்களுக்கு மினி டிஃபன்லாம் கொடுக்குறா இல்லையா, குட்டி ஊற்றப்போம், குட்டி அடை, அந்த மாதிரிலாம் அதே சைஸு அதே இதுக்கு அடமாவு பதத்துக்கு இருக்கும். இதில் தேவையானவா வந்து அதையும் நான் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஈடு நான் வந்து அதையும் போட்டு காமிக்கிறேன். என்னென்னா வரமிளகாய் தூள் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி ஒரு ஈடு பண்ணுறேன், அப்படி ஒரு ஈடு பண்ணுறேன். நான் அதனால தான் முதல்ல வரமிளகாய் போடலை, தூள் போடலை. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அழகாக அப்படி ரவுண்டாக ஊற்றிப்போம். ஊற்றினுட்டோம் எப்பவும் போல் பாருங்க, இப்படி சுத்தீவிர ஊற்ற வேண்டாம். ஏன்னா அது நான்ஸ்டிக் இல்லையா, அதனால் அதே வழிஞ்சு வந்துடும். நடுவில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி 4 நாளாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தவா வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ். இது ஒரு நல்லா இது அழகாக செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டு, கேப் இல்லாமல் மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சுடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா இது ஆகட்டும். இப்போ வந்து நம்ம வரமிளகாய் போடாமல் ப்ளைனாக ஊற்றிருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வரமிளகாய் தூள் வந்து அதாவது ரெட் சில்லி பவுடர் போட்டேன்னா அதுவும் ஒரு தினுசாக இருக்கும். ஒருவேளை என் குழந்தைகளுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவா பச்சை மிளகாய் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்கிறவா பூண்டு போட்டுக்கலாம். அதெல்லாம் அவவா சௌகரியம். இப்போ வந்து காரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வரமிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுட்ரு, இந்த காஷ்மீர் மிளகாத்தூளுங்கிறா இல்லையா, அது நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக வேண்டிதான் இது. இதுக்கு பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் இல்லை. தேவைப்பட்டவா வேணுங்கிறவா நீங்கள் போட்டுக்கலாம் பெருங்காயம். நான் போடலை, வேணுங்கிறவா போட்டுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுத்து. இப்போ வந்து நம்ம அழகாக இதை அதெல்லாம் ஜம்முன்னு ரோஸ்டடாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சக்குன்னு எடுத்து வரும். அதுவுமே உங்களுக்கு இந்த பால்லையே நல்லாவே வரும். என்ன இரும்பு தோசைக்கல்லே நல்லாவே வரும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம், 15 நிமிஷம் வேணுங்கிறது இல்லை, ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு விடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போ நம்ம இந்த ஒரு பிளேட்டில் எடுத்துருவோம். இதை இப்போ நம்ம பிளைன் ஒரு 4 போட்டிருக்கோம். இதுவே வரமிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோமே, அதையும் வந்து நம்ம இப்போது அதே மாதிரி ஊற்றிப்போம். இன்னுமே உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னாலும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம்.
இன்னும் இந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பெருசாக வேணாலும் பெருசாக ஊற்றிக்கலாம். நம்ம இன்னே சொன்ன மாதிரி வெங்காயம் வேணுங்கிறவா வெங்காயம் போட்டுக்கோங்க, பூண்டு வேணுங்கிறவா பூண்டு போட்டுக்கலாம். அதெல்லாம் வாலாவுடைய ஆப்ஷன். உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பெரும்பாலும் ரவையில் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சென்டரில் ஒவ்வொன்றுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிப்போம். அதே பாருங்கள் வழிஞ்சு வந்துடுத்து. இதையும் ஒரு 15 மினிட்ஸு விட்டுருவோம், வேக வச்சு எடுப்போம். இப்போ நம்ம இந்த வரமிளகாய் தூள் போட்டதையும் நம்ம போட்டாச்சு, எடுத்தாச்சு. பாருங்க, இதுவுமே அதை விட கலர் வந்து காரப்பொடி போட்டுக்கிறதுனால கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவ்வளோதான். இது மொத்தமாகவும் ஊற்றிக்கலாம். இது இப்போ மோஸ்ட்லி இது மொத்தமாக ஊற்றினா தான் நல்லா இருக்கும். அப்படியே வந்து உங்களுக்கு வடை மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இது மெல்லிசாக ஊற்றினா இது அடை தோசை மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுவே வந்து இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றுமே போடாமல், காரமே போடாமல் நீங்கள் வந்து நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் ஒன்று ரெண்டாக பொடிச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. பச்சை மிளகாயும் இந்த வரமிளகாய் தூளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைகள் சாப்பிட்றதுனால அவளுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து இந்த மாதிரி இது மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஒருவேளை ஸ்வீட்னஸ் அவளுக்கு தேவையா, அதில் 2 கரும்பு சர்க்கரையும் ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு தனியாக வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெரியவா சாப்பிட்றதுங்கிறதுனால நான் வந்து ஸ்வீட் எடுத்துக்கலை. இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இதையும் பார்த்துருவோம். இது ஜோராக வெந்தாச்சு 2 பக்கமும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து விடுவோம். செம டேஸ்டியாக இருக்குங்க. இதில் இது சந்தேகமே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட்லேயே இருக்க வேண்டாமே. டக்குன்னு இதை வந்து நம்ம பண்ணிடலாமே. இது வந்து ஊற வைக்கணும், அரைக்கணுமே, அந்த இமசையெல்லாம் இல்லவே இல்லையே. இதப்போ நான் சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எடுத்து பாருங்க. இது வந்து ப்ளைனாக வரமிளகாய் இல்லாமல் 4 போட்டிருக்கோம். வரமிளகாய் போட்டு ஒரு காரத்தோட ஒரு 6 போட்டிருக்கோம். இதுக்கு எந்த சட்னியாக இருந்தாலும் ஆப்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, புளி சட்னி, என்ன கார சட்னி, ஆனியன், எத்தனை வகை சட்னி எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லையா, நீங்கள் எண்ணெய் மிளகா அப்படி நல்லெண்ணெயில் போட்டு நல்லா குழச்சி பக்கத்தில் வெள்ளைக்கட்டியை வச்சுட்டு சாப்பிட்டேடலாம். இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சட்டுன்னு பண்ணுற சமாச்சாரம் இதெல்லாம். இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து மேக்ஸிமம் எதனால் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறேன்னா, மெயின் ரீசனே வந்து இந்த கல்யாணம் ஆகிற குழந்தைகள் கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் ஆகி அவள்லாம் கொடுத்துறோம் போகிறா இல்லையா, அவளுக்கு என்ன தெரியும்ப்பா, என்ன பண்ணுறது ஏது பண்ண நமக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. அப்புறம் இந்த பேச்சுலர்ஸ் இவளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த டிஷ் நான் இன்றைக்கி அப்போ பண்ணுறேன். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.